نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يخرجهم من الظلمات إلى النور صدق الله العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم إن الذين عند الله الإسلام الدين وقال عليه الصلاة والسلام புகழ்ச்சியும் ஏக வல்லவனாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டுமாக. மேலும் அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தார்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவற்றை அடிப்பிரலாமல் பின்பற்றி வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், இவ்வுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் இந்த ஜும்ஆவிற்கு வருகை தந்திருக்கின்ற நம்மவர் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு நம் அனைவரையும் ஷாபான் பிறை ஒன்றிலே, அதுவும் பிரசக்தி பெற்ற ஒரு மாதமான சங்கைமிகு ரமலானினுடைய மாதத்தை வரவேற்றவர்களாக 5 ஜும்ஆக்கள் கொண்ட ஒரு மாதத்திலே நம் அனைவரையும் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை நாம் அடைவதற்காக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் இந்த ஒரு ஜும்ஆ நாளிலே அல்லாஹ் தஆலா ஒன்று சேர்த்திருக்கிறார். அதாவது எதிர்வரக்கூடிய இந்த ரமலானினுடைய மாதம் நமக்கு சீரும் சிறப்புமாக அமைய வேண்டும் என்று சொன்னால், அதற்கு முன் வருகின்ற மாதத்திலே நாம் கண்ணியமிக்க அமல்களை மேற்கொண்டால்தான் நாம் ரமலானை முழுமையாக வரவேற்று இருக்கிறோம் என்று ஒரு அர்த்தம். பொதுவாக உலக வழக்கம் என்பது எவ்வாறு அமையும் என்று சொன்னால், ரமலானினுடைய மாதத்தில் மட்டும்தான் முஸ்லிம்கள் நோன்பு நோற்பார்கள், சில இபாதத்துகளை கடைபிடிப்பார்கள். ஆனால் ஒரு உண்மையான ஒரு முஃமினினுடைய அழகு என்னவென்று சொன்னால், அல்லாஹ் கடமையாக்கிய அந்த ரமலான் வருவதற்கு முன்பதாகவே நாம் அதற்குண்டான தயாரிப்புகளை முன்னால் இருக்கக்கூடிய மாதத்திலே நாம் செய்ய வேண்டும். அதற்குண்டான தயாரிப்புகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். அதற்குண்டான காரியங்களை, பின்வரக்கூடிய காரியங்களை நாம் ஒத்திவைத்து விட்டு நம்முடைய ரூஹினை, நம்முடைய உடலினை, இந்த உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் ரமலான் எதிர்வரக்கூடிய அந்த காலங்களுக்கு முன்னால் நாம் நம்முடைய ரூஹுகளை, நம்முடைய உடல்களை, நம்முடைய நேரங்களை, நம்முடைய வேலைகளை எல்லாவற்றிலும் முழுமையாக அல்லாஹ் தஆலாவிற்காக அந்த ரமலானை கொடுப்பதற்காக நாம் ஷாபானுடைய மாதமாக இருக்கட்டும், ரஜபுடைய மாதமாக இருக்கட்டும், அந்தந்த மாதங்களிலே அதற்குண்டான கடமைகளை நான் நிறைவேற்றக்கூடிய ஒரு மக்களாக நாம் எல்லாம் ஆக வேண்டும். ஆக கண்ணியத்தில் குறித்தானவர்களே, பொதுவாக ரமலான் வந்தா மட்டும் நம்ம அமல் செய்யணும், ரமலான் வந்தா மட்டும் நம்ம நோன்பு நோக்கணும் என்பது கிடையாது. அதற்குண்டான ஒரு பயிற்சி பெறக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த ரஜபுடைய மாதமாக இருக்கட்டும்,
இந்த ஷாபானுடைய மாதமாக இருக்கட்டும். இந்த ஷாபானுடைய மாதம் பிறை ஒன்றிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். ஷாபானை நாம் அடைந்து விட்டோம். இந்த ஷாபானிலே நாம் என்னென்ன செய்ய வேண்டும்? இந்த ஷாபானுடைய மாதத்திலே நாம் தயாரிப்போடு அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய, திருக்குர்ஆனை கையில் எடுக்கக்கூடிய, இரவு நேரங்கள் எல்லாம் நின்று வணங்கக்கூடிய ஒரு மாதத்தை அடைவதற்கு முன்பு அதற்குண்டான பயிற்சிகளை நாம் ஷாபானிலே மேற்கொள்ள வேண்டும். ஆக கண்ணியமானவர்களே, இன்றைய ஜும்மா தலைப்பு ஷாபானுடைய மாதத்தில் நம்ம என்ன செய்யணுங்கிறதெல்லாம் கிடையாது. இது ஒரு உள்ள போறதுக்குண்டான ஒரு ஆரம்பம் தான். அடிக்கடி நம்ம என்ன செய்யணும்? எச்சரிக்கை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ரமலான் வருது, ரமலான் வருது, சங்கை மிகு மாதமான ரமலானுடைய மாதம் வருதுங்கிறதுக்காக ஒரு எச்சரிக்கையாகத்தான் இந்த விஷயத்தை நான் இப்போ சொல்றேன். இன்றைய ஜும்மாவுடைய ஒரு தலைப்பு என்னவென்று சொன்னால், இன்றைக்கு உலக முஸ்லிம்கள் எல்லாம் ரொம்ப இருளில் இருக்கிறார். பொதுவாக முஸ்லிம்கள் மட்டுமல்ல, நிறைய மனிதர்கள் ஒரு இருளான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. எப்போ நமக்கு ஒரு விடியல் வரும், எப்போ நமக்கு ஒரு விடியல் வரும், விடியல் வருதுன்னு சொல்லி எல்லாம் நம்பி அதற்கு உண்டான காலங்கள் எல்லாம் போயிடுச்சு. ஒருபோதும் விடியல் வராது. ஆனால் விடியல் என்பது இஸ்லாத்தில் இருப்பது என்பது ஆணித்தனமான உண்மையாக இருப்பது என்பது குர்ஆன் விவரிக்கிறது. அல்லாஹ் தஆலா நமக்கு 1400 வருடங்களுக்கு முன்பாகவே ஒரு விடியலை கொடுத்திருந்தான். அந்த விடியல் உலக முஸ்லிம்களுக்கு, உலக மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு சான்றாக அமைந்தது. அந்த சான்று இன்று கியாமத் நாள் வரை உலக முஸ்லிம்களுக்கு விடியலை நோக்கி பயணம் செய்யக்கூடிய ஒரு பாதையை வழிவகுக்கிறது என்று சொன்னால் அது குர்ஆனும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேறு யாராலும் இருக்க முடியாது. ஆக கண்ணியமானவர்களே, இன்றைக்கு உலக முஸ்லிம்கள் எல்லாம், உலகத்தார்கள் எல்லாம் ஒரு இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு விடியல் வர வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாத்தை தவிர ஒரு மிகப்பெரிய ஒரு விடியல் என்பது கிடையாது. இஸ்லாமே பெரிய விடியல். இஸ்லாம் தான் மிகப்பெரிய ஒரு வெளிச்சம். இந்த உலகத்தார்களுக்கு இஸ்லாம் என்பது மிகப்பெரிய ஒரு மார்க்கமாக அமைகிறது. அந்த மார்க்கத்திலே பலவிதமான விஷயங்கள் இருக்கிறது. பலவிதமான ஏராளமான சட்டங்களை அல்லாஹ் தஆலா வழிவகுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சட்டங்களை ஒரு மனிதர், ஒரு முஸ்லிம் பின்பற்றுகிறார் என்று சொன்னால் அவர்தான் உண்மையான விடியல்ல இருக்கிறார்னு அர்த்தம். உலகத்துல காசு பணம் சம்பாதிக்கிறாரு, வீடு கட்டுறாரு, வியாபாரம் பண்றாரு, ஆனாலும் அவருக்கு ஒரு செழிப்பு இல்லை, அவருடைய வாழ்க்கையில ஒரு பரக்கத்து இல்லைன்னு சொன்னா அவர்கிட்ட இஸ்லாம் இல்லை. இஸ்லாம் இருந்தாதான் விடியல் இருக்கும். ஆனா உலகத்தார்கள் அவரை பார்க்கும் போது ஒரு விடியலோட ஒரு மனிதனாக பார்க்கிறார்கள். ஆனால் அவர்களிடத்துல போய் கேட்டா அவர்கிட்ட ஒரு நிம்மதி இருக்காதுன்னு தான் சொல்லுவார். காரணம், உலகம் அவருக்கு வசப்படுத்தி கொடுத்தாலும் இஸ்லாமிய மார்க்க சட்டங்கள் அவரை வசப்படுத்தி வச்சிருக்கார். இஸ்லாமிய மார்க்கத்தை ஒருவர் வசப்படுத்தி வைக்கிறார்னு சொன்னா அவர்கிட்ட நிம்மதியும் இருக்கும், இஸ்லாத்தினுடைய விடியலும் இருக்கும். ஆக கண்ணியமானவர்களே, அக்காலகட்டத்திலே பலவிதமான அறியாமையான விஷயங்கள் உலகத்திலே பரவி இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே நபியாக தோன்றியதற்கு பிறகு அப்படிப்பட்ட அறியாமையில் இருக்கக்கூடிய அத்துணை மனிதர்களையும் சீர்திருத்தினார்கள். இஸ்லாம் என்பது ஒரு சீர்திருத்தப்பட்ட ஒரு மார்க்கம். இஸ்லாம் பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே உலக மக்களுக்கு சீர்திருத்தப்படக்கூடிய ஒரு பேச்சாகத்தான் இருக்குமே தவிர, ஒரு பேச்சாகத்தான் அமையுமே தவிர எந்த ஒரு மாற்றத்திற்குண்டான ஒரு விஷயமாக இஸ்லாம் என்பது ஒருபோதும் வழிகாட்டியது கிடையாது. அதே அடிப்படையில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே அறியாமையில் மூழ்கி கிடந்த சஹாபாக்களை, அறியாமையில் மூழ்கி கிடந்த மக்களை புது மனிதர்களாக, பூவை விட மென்மையாக நபிகளார் மாற்றி அமைத்தார்கள். ஆக அருமையானவர்களே, சிந்தித்து பார்க்கணும், அந்த காலகட்டத்தில் மனிதர்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? அக்காலகட்டத்திலே அறியாமை, இன்னைக்கு அறியாமைன்னு நிறைய விஷயம் இருக்கு, ஆனா இன்றையை விட அன்றைக்கு அறியாமை ரொம்ப மோசமா இருக்கு. நம்ம எல்லாம் 2025 தொட்டுட்டோம். ஆனா இன்றைக்கும் சில பகுதிகளில் சில மக்கள் அறியாமையால நிறைய விஷயங்கள் பண்றாங்க. மனிதர்களை பலி கொடுக்கிறாங்க. எந்தெந்த விஷயம் எல்லாம் நமக்கு பிரயோஜனம் அளிக்காதோ அந்தந்த விஷயங்கள் எல்லாம், அந்தந்த மூட நம்பிக்கைகளை எல்லாம் இன்றைக்கு மக்கள் எல்லாம் கடைபிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அதில் முஸ்லிம்கள் மட்டும் விதிவிலக்கல்ல. எத்தனையோ முஸ்லிம்கள் என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு மார்க்க சட்ட திட்டங்கள் தெரியல, குர்ஆனுடைய விளக்கங்கள் தெரியல, நபி அவர்களுடைய ஹதீசுகள் அவர்களுக்கு தெரியல. முழுக்க என்ன செய்யறாங்க, தாண்டோண்டித்தனமாக, வாழையடி வாழையாக
பெரியார்கள் வழிவகுத்த ஒரு சில மூட நம்பிக்கைகளை இன்றைக்கும் 2025 கடைபிடிக்கக்கூடிய, அதை விடாமல் பற்றி பிடிக்கக்கூடிய முஸ்லிம்களும் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆக கண்ணியமானவர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மார்க்கம் அப்படிப்பட்ட ஒரு மார்க்கம் கிடையாது. நபிகளார் காட்டிய வழி அது கிடையாது. சஹாபாக்களும் அவ்வாறு தான் இருந்தார்கள். சஹாபாக்களும் அவ்வளவு மோசமாகவும் இருந்தார்கள். ஆனாலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எவ்வளவு பெரிய ஒரு பரிசுத்தமானவர்களாக மாற்றினார்கள் என்று சொன்னால், ரலியல்லாஹு அன்ஹும் வ ரது அன், அல்லாஹ் தஆலா அவர்களை பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். இப்படி ஒரு பட்டம் இந்த உலகத்தில் யாருக்கு கிடைக்கும்? உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைத்தவர்கள் தான் சஹாபாக்கள். ஆனால் அந்த பொருத்தம் பெறுவதற்கு முன்பு சஹாபாக்களினுடைய வாழ்நிலை எவ்வாறு இருந்தார் என்று சொன்னால், அவ்வளவு மோசமானவர்களாக இருந்தார்கள், அவ்வளவு கொடூரமானவர்களாக இருந்தார்கள். அவர்களிடத்தில் இல்லாத அநியாயங்கள், அக்கிரமங்கள் யாரிடத்திலும் இருக்காது. இன்றைக்கு ஒரு மனிதர் நிறைய அக்கிரமங்கள், நிறைய அழிச்சாட்டியங்கள், நிறைய அநியாயங்கள் பண்றாருன்னு சொன்னா அது ஒன்றும் பெருசு கிடையாது. ஆனா அந்த காலத்துல இதை விட மோசமான நடந்திருந்துச்சு. அப்படிப்பட்ட மனிதர்களை எல்லாம் புனிதர்களாக மாற்றி அமைத்தவர்கள் தான் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது கண்ணியமானவர்களே, நாம் எல்லாம் 2025 வாழ்ந்து கொண்டும் கூட இஸ்லாத்தினுடைய விடியலை பற்றி நாம் விளங்காமல் இருக்கிறோம். சற்று விளங்க வேண்டும். அக்காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் எல்லாம் அறியாமை காலத்தில் மூழ்கி கிடந்தார்கள், சிலை வணக்கத்தில் மூழ்கி கிடந்தார்கள், மதுவில் மூழ்கி கிடந்தார்கள், ஹராமில் மூழ்கி கிடந்தார்கள். அப்படிப்பட்ட மனிதர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒற்றை நபராக படையெடுத்து அந்த முழு மக்களுக்கும், அந்த முழு சஹாபாக்களுக்கும் பலவிதமான அல்லாஹ்வுடைய வழிகாட்டல்களை காட்டி, இன்றைக்கு அவர்களுடைய ஒவ்வொரு சஹாபியுடைய பேரை சொல்லும் போது ரலியல்லாஹு அன்ஹு ரலியல்லாஹு அன்ஹு ரலியல்லாஹு அன்ஹு என்று நாம் இன்றைக்கு கூறுகிறோம் என்று சொன்னால், அன்றைக்கு நபி அவர்களினுடைய அந்த விஷயம், நபி அவர்கள் எத்தி வைத்த அந்த விஷயங்கள் எல்லாம் தான் காரணம். இந்த காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஜ்லிஸ்ல ஒரு நபர் அமர்ந்திருந்தார். அறியாமை எப்படியெல்லாம் தலை தூக்கி நின்ற ஒரு காலம்னு பாருங்க. ஒரு நபர் நபி அவங்களுடைய மஜ்லிஸ்ல அமர்ந்திருக்கிறார். நபி அவங்க போய் கேட்கிறாங்க அந்த நபர்கிட்ட, எதற்காகப்பா நீ இப்படி அமர்ந்திருக்க? அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிப்பானா யா ரசூலல்லாஹ்? அப்படி நீ என்ன பாவம் செஞ்ச? நான் அறியாமை காலத்துல ஒரு பாவம் செஞ்சுட்டேன், அந்த பாவத்தை அல்லாஹ் என்ன மன்னிப்பானா? என்ன பாவம் செஞ்ச? அறியாமை காலத்துல செய்த எல்லா பாவங்களுக்கும் மன்னிப்பு இருக்கு. அறியாமை காலத்துல ஒரு நபர் பாவம் செஞ்சிட்டாரு, அதற்கு பின்பு இஸ்லாத்தினுடைய விஷயத்தை ஏற்று அதை நினைத்து அவர் தௌபா செய்யறாருன்னு சொன்னா கண்டிப்பான முறையில அவருக்கு தௌபா இருக்குது. ஆக கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்குறாங்க அந்த நபர்கிட்ட, என்ன பாவம் செஞ்ச? யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் என்ன மன்னிப்பானா? அவர் திரும்ப இதே தான் கேள்வி கேட்கிறாரு. நீ என்ன பாவம் செஞ்சேன்னு சொல்லு, அல்லாஹ் மன்னிப்பானா இல்லையாங்கிறத நான் சொல்றேன். யா ரசூலல்லாஹ், நான் அறியாமை காலத்துல நான் எப்படிப்பட்ட ஒரு நபரா இருந்தேன்னு சொன்னா, எங்களுடைய கூட்டம் எல்லாமே பெண் பிள்ளைகள் பிறந்து விட்டது என்று சொன்னால் அது எல்லாம் சாபக்கேடு, அது எல்லாம் இந்த உலகத்துல வாழ்வதற்கு தகுதியானதே இல்லை. அதனால பெண் பிள்ளைகளை எல்லாத்தையுமே நாங்க பிறக்கும் போதே அதை நாங்க கொன்றுவோம், இல்லைன்னா நாங்க கருவிலேயே கொன்றுவோம். ஒரு குழந்தை, பெண் குழந்தை பிறந்து வெளியே வருதுன்னு சொன்னா அதை நாங்க கொன்றுவோம். இப்படின்னு சொல்லும் போது நீ என்ன செஞ்ச அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்குறாங்க. அந்த நபர் சொல்றாரு, ஏ ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த பெண் குழந்தை பிறந்ததற்கு பிறகு எனக்கு திருமணமாகி என்னுடைய மனைவி கர்ப்பமற்றார்கள். கர்ப்பமுற்று எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அவங்களுடைய மனைவி, அந்த நபர்களுடைய மனைவி என்ன நினைச்சாங்கன்னு சொன்னா, பெண் குழந்தையாக இருந்தால் என்னுடைய கணவன் இந்த குழந்தையை கொன்று விடுவாரேன்னு சொல்லி அச்சத்தால, பயத்தால அவர்களுடைய சொந்தக்காரங்க கிட்ட அந்த பெண் குழந்தையை ஒப்படைச்சு வளர்க்க சொல்லிட்டாங்க. அந்த அம்மா அந்த குழந்தைய வளர்க்க சொல்லிட்டாங்க. கணவர் கேட்கிறார், என்ன குழந்தை பிறந்ததுன்னு. பெண் குழந்தை பிறந்துச்சு, அதுவும் இறந்துருச்சு, அதனால நான் அதை அடக்கம் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு பொய் சொல்லிட்டாங்க. தாயினுடைய மனசல்லவா, தாயினுடைய மனசல்லவா, குத்தும் அல்லவா. அது எந்த குழந்தையாக இருந்தாலும் சரி, தாய்க்கு பிள்ளை தான். உடனே அந்த கணவனிடம் அந்த மனைவி பொய் சொல்றாங்க. பொய் சொன்னதற்கு பிறகு சிறிது காலங்கள் கழியுது. அந்த பிள்ளைய அந்த தந்தை பார்க்கிறாரு. யாருடைய வீட்டு பிள்ளையோ சொந்தக்காரருடைய பிள்ளை நினைத்து அந்த பிள்ளை கிட்ட அவர் என்ன செய்யறாரு, பழகுறாரு. அந்த குழந்தையும் ஆசை வைக்குது.
நிச்சயமாக இது நம்முடைய குழந்தை தான் சொன்னானே அவர் பெருசா எதுவுமே செய்யல. உடனே அவர் என்ன செய்யறாரு, அந்த குழந்தையை ஏற்றுக்கிறாரு, அந்த குழந்தையை கூட திரும்பவும் விளையாடுறாரு. சிறிது காலம் கழியுது, அந்த குழந்தையை அழைத்து கொண்டு நான் கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வரேன்னு அவர் சொல்றாரு. அவர் சொன்னோன்னே அந்த மனைவி சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னா, நான் அல்லாஹ்வுடைய அமானிதத்தை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன். அல்லாஹ்வுடைய அமானிதம் நீ இங்கேருந்து கூட்டிட்டு போறது, இந்த குழந்தை அல்லாஹ்வுடைய அமானிதம். இந்த அமானிதத்தை நான் உங்ககிட்ட எப்படி கொடுத்தனோ அதே மாதிரி தான் நீ எனக்கு திருப்பி கொண்டு வரணும். இந்த குழந்தைய நீ ஏதாவது பண்ணுனா உனக்கு மன்னிப்பே கிடையாதுன்னு அந்த மனைவி சொன்னோன்னே அவர் நான் எதுவுமே செய்ய மாட்டேன்னு சொல்லி அந்த குழந்தைய கூட்டிட்டு போறாரு. கொஞ்ச நேரம் போறாரு, தூரத்துல ஒரு கிணறு, அந்த கிணறுல அந்த கிணத்தை பார்க்கிறாரு, அந்த குழந்தைய பார்க்கிறாரு, கிணத்தை பார்க்கிறாரு, குழந்தைய பார்க்கிறாரு. அந்த கிணத்தை பார்த்தோன்னே அவர்களுடைய அறியாமையினுடைய ஒரு வெறி, அவர்களுடைய அறியாமையினுடைய ஒரு வெறி, அந்த வெறியின் காரணமாக அந்த குழந்தைய, அந்த சிறு குழந்தையை, பச்சிளம் பாலையை, அந்த குழந்தையை எடுத்து கிணற்றிலே அந்த தந்தை வீசுகிறார். அந்த குழந்தை கிணற்றில் விழுந்ததற்கு பிறகு அம்மானு கூப்பிடல, யாபதி யாபதி யாபதி, என்னுடைய தந்தையை என்னை காப்பாற்றுங்கள் என்று சொல்லியவுடன் அந்த நேரத்தில் அந்த தந்தைக்கு வந்த உணர்வு, காப்பாற்றக்கூடிய ஒரு சிந்தனை இருந்தாலும் அறியாம அவரை தடுத்துருச்சு. அறியாம அவரை தடுத்துருச்சு. அப்போ ரத்த பந்தத்தை கூட அழிக்கக்கூடியதுதான் இந்த அறியாமை. இந்த அறியாமையில் மக்கள் செய்யக்கூடிய அந்த விபரீதங்கள் எல்லாம் தன்னையே அழித்து விடும் என்பதில் ஒரு முக்கியமான ஒரு வரலாறாக இந்த சான்று அமைகிறது. ஆக கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சம்பவத்தை கேட்டதற்கு பிறகு தங்களுடைய தாடி நினையும் அளவிற்கு அழுகிறார்கள். நபி அவர்கள் அழுது கொண்டே கேட்கிறார்கள், சுற்றி இருக்கக்கூடிய சஹாபாக்கள் அழுகிறார்கள். அந்த மஜ்லிஸே கண்ணீரால் மலிந்தது. அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் தஆலா அறியாமை காலத்தில் செய்த எல்லா பாவத்தையுமே மன்னிக்கிறான். நீ செஞ்ச இந்த பாவத்துக்கு மன்னிப்பு இருக்கு, ஆனால் அறியாமை காலத்தில் செய்த ஒரு தவறுக்கு மன்னிப்பு இல்லை என்று சொன்னால் நான் கண்டிப்பா நான் தண்டிச்சிருப்பேன். ஏன் சொன்னா, பெண் பிள்ளைகள் என்பது பரக்கத். பெண் பிள்ளைகள் என்பது நீங்க அறியாமையில அது பரக்கத்து இல்லை நீங்க நினைக்கிறீங்க, அது பரக்கத்து இல்லை நீங்க நினைக்கிறீங்க. ஆனா அறியாமையில செய்த ஒரு பாவத்திற்கு இங்க மன்னிப்பு கிடையாதுன்னு சொன்னா நான் கண்டிப்பா நான் தண்டிச்சிருப்பேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த நபரை எச்சரிக்கிறார்கள். ஆக அருமையானவர்களே, அக்காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள், எப்படியெல்லாம் அறியாமையில் மூழ்கி கிடந்தார்கள். ஒரு இரண்டு மனிதர்கள் பேசிக்கொள்வார்களாம், இரண்டு மனிதர்கள் பேசிக்கொள்வார்கள். வீதியில் ஒரு கற்பமுற்ற ஒரு கர்ப்பிணி பெண் நடந்து செல்வார். வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்று இந்த இரண்டு நபர்களுக்கு ஒரு சண்டை வரும். அந்த நேரத்தில் அவர்கள் எப்படியெல்லாம் முரண்பாடு செய்வார்கள் என்று சொன்னால், எதற்கு பிரச்சனை, அது வயிற்றில் அந்த பெண்மணியினுடைய வயிற்றில் என்ன குழந்தை இருக்கோ அதை நம்ம கிழிச்சு பார்த்துடலாம்னு சொல்லி கிழித்து பார்த்தவர்கள் இன்றைக்கு உலகமே அவர்களை திரும்பி பார்ப்பது என்று சொன்னால் அவர்கள் ஏற்றிய அந்த அறியாமையை ஒழித்ததின் காரணமாகத்தான் இன்றைக்கு சஹாபாக்கள் பேர் போனவர்களாக இருக்கிறார்கள். ஆக கண்ணியமானவர்களே, எப்படியெல்லாம் அறியாமை அன்றைய காலத்தில் தலை தூக்கி நின்றது, அறியாமை அப்படி அந்த காலத்தில் எப்படியெல்லாம் தலை தூக்கி நின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறியாமையை ஒழித்தார்கள். அந்த அறியாமையை ஒழித்ததின் ஒரே ஒரு காரணம் தான் இன்னைக்கு சஹாபாக்கள் எல்லாம் ஒரு பேர் போனவர்களாக இருக்கிறார்கள். இன்றைக்கும் அறியாமை இருக்குது. எத்தனையோ முஸ்லிம்களுக்கு தெரியல, எத்தனையோ முஸ்லிம்களுக்கு தெரியல. அல்லாஹ்வுடைய மார்க்க சட்ட திட்டங்கள் தெரியல. மார்க்க சட்ட திட்டங்கள் தெரியாம எத்தனையோ முஸ்லிம்கள் என்ன செய்யறாங்க, அறியாமையான நிறைய விஷயங்கள் செய்யறாங்க. ஆக கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாம் என்ற ஒரு விடியலை கொடுத்தார்கள். இஸ்லாம் என்ற ஒரு விடியல் வந்ததற்கு பிறகு முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைத்தது, ஈடேற்றம் கிடைத்தது, விடியலும் கிடைத்தது. ஆக கண்ணியமானவர்களே, இதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்கிறோம். அறியாமை காலத்துல எப்படியெல்லாம் இருந்தாங்க மக்கள், அறியாமை காலத்துல எப்படியெல்லாம் இருந்தாங்க மக்கள். இன்னைக்கும் மக்கள், நிறைய மக்கள் அப்படித்தானே இருக்கிறாங்க. இன்னைக்கு உலகத்துல இன்னைக்கு எவ்வளவோ ஜாதி வெறியில இன்னைக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் நடக்குது. உயர் ஜாதிக்காரர்கள் எல்லாம் தாழ்ந்த ஜாதிக்காரங்களுடைய தண்ணீர் தொட்டியில மலத்தை கலந்து விடுறாங்க. இன்னைக்கு இப்படியெல்லாம் இருந்துச்சு. இதை விட மோசமா அந்த காலத்துல இருந்துச்சு. மக்கா வெற்றி கொள்ளப்பட்டதற்கு பிறகு ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு ஃபத்ஹே மக்காவிற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த கூட்டத்தை எல்லாத்தையும் அழைக்கிறாங்க. அந்த நேரத்துல மக்கா வெற்றி கொள்ளப்படுது. மக்கா வெற்றி கொண்டதற்கு பிறகு காபத்துல்லாவிற்கு முன்னால் எல்லா மக்களும் ஒன்று கூடுறாங்க. ஒன்று கூடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்யறாங்க,
பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்றாங்க, அழைக்கிறாங்க. அங்க பெரும் பெரும் சஹாபாக்கள் இருந்தாங்க, பெரும் பெரும் கோத்திரத்தை சார்ந்தவங்க இருந்தாங்க. அந்த காலத்துல குறைஷி கோத்திரம் ரொம்ப உயர்ந்த கோத்திரம். குறைஷி கோத்திரத்தை சேர்ந்தவங்க ரொம்ப எல்லாத்தையும் விட உயர்ந்தவங்க, மற்ற எல்லாத்தையுமே தாழ்ந்தவங்கன்னு சொல்லி மக்களுக்கு இடையில ஈமான ஏற்றுக்கிட்டாலும் ஒரு அறியாமை இருந்துச்சு, ஒரு வெறி இருந்துச்சு, ஒரு ஜாதி வெறி இருந்துச்சு. எப்படி ஜாதி வெறியோ அதே மாதிரி குலம் கோத்திரத்தினுடைய ஒரு வெறி. அந்த வெறியை ஒழிப்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காபாவிற்கு முன்பாக ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்தாங்க. அதை அழைத்ததை பார்த்தவுடன் அந்த சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு வெறுப்பு. பிலாலை எதுக்கு அழைக்கிறாங்க? ஒரு கருப்பினத்தவர், உதடு தடித்தவர், ஒரு அடிமை, இவரை எதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழைக்கிறாங்கன்னு சொல்லும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை அழைத்து சொல்றாங்க. பிலாலே உடனே கூட 2 பேரையும் கூப்பிடுறாங்க. யார? ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களையும் அழைக்கிறாங்க, ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களையும் அழைக்கிறாங்க. நீங்க 2 பேருமே இந்த காபாவுக்கு முன்னாடி நில்லுங்க. இவங்களுடைய தோல் புஜத்துல காலை வைத்து காபாவினுடைய மேல் ஏறி நின்று நீங்கள் உரத்த குரலில் பிலாலே சொல்லுங்க, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்னு நீங்க சொல்லுங்க. இதை பார்த்து சுற்றி இருக்கக்கூடிய சஹாபாக்கள், பெரும் பெரும் கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். பிலால் எப்படி ஏறலாம் காபா மேல? புனித காபத்துல்லா மேல பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு என்ன வேலை? அவர் ஒரு அடிமை, அவர் நம்ம ஜாதியை சேர்ந்தவர் இல்லை, நம்முடைய குலத்தை சேர்ந்தவர் கிடையாது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குலம் கோத்திரம் எல்லாவற்றையும் அழித்தார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏறுறாங்க, காபத்துல்லா மேல ஏறி நின்று அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்னு உரத்த குரல்ல அல்லாஹுவை அழைக்கிறாங்க, பாங்கு சொல்றாங்க. அந்த நேரத்துல எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா, ஹிஷாம் என்ற ஒரு முஷ்ரிக், மிகப்பெரிய குலம் கோத்திரத்தினுடைய பெருமை பிடித்தவன். அவன் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, கருப்பு காபம், நவுதுபில்லாஹ், அவன் சொன்ன ஒரு வார்த்தை பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பார்த்து, இந்த கருப்பு காபம் இந்த காபாவின் மீது ஏறி வாங்க சொல்லுதே, எனக்கு மௌத்து வந்துராதா? இப்படியெல்லாம் ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அசிங்கப்படுத்தியது ஒரு சமூகம். இன்றைக்கு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்தஸ்து எப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்து! பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா எப்பேற்பட்ட ஒரு அந்தஸ்து கொடுத்திருக்கிறார் தெரியுமா? சொர்க்கத்துல ஹூரின்களினுடைய ஒரு தலைவிய, ஹூரின்கள் சொன்னாலே அது மிகப்பெரிய ஒரு நிஅமத். ஹூரின்களினுடைய ஒரு தலைவிய ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்காக அல்லாஹ் தஆலா படைச்சிருக்கிறார். அருமையானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அது மட்டும் செய்யல. அந்த காபாவின் மீது வாங்க சொன்னதற்கு பிறகு அந்த காபாவை திறப்பதற்காக, காபத்துல்லாவை திறப்பதற்காக நபி அவங்க, இன்றைக்கு காபத்துல்லாவை திறக்கணும்னு சொன்னா மன்னர்களால தான் திறக்க முடியும். ஒரு சாதாரண ஒரு கிளீனரால போய் காபத்துல்லா உள்ள போயிட்டு வர முடியுமா? இன்னைக்கு மன்னராட்சி நடக்குது சோதனை. மன்னர்கள் போறாங்க, பெரிய பெரிய முக்கியஸ்தர்கள் தான் போக முடியும் காபத்துல்லால. இன்றைக்கு என்ன செய்யறாங்க? குலம் கோத்திரத்தை பார்க்கறாங்க. ஆனா அன்னைக்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒழிச்சிட்டாங்க. ஆனால் இன்றைக்கு அறியாமை முஸ்லீம், நபி அவர்கள் வாழ்ந்த ஒரு மண்ணு, அந்த மண்ணுல கூட இன்னைக்கு என்ன நடக்குது? இந்த அறியாமை விளைஞ்சிட்டு தான் இருக்குது. ஆக கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த காபத்துல்லாவுல 2 அடிமைகளை தான் கூட்டிட்டு போனாங்க. காபத்துல்லாவுல 2 அடிமைகளை கூட்டிட்டு போறாங்க. ஒரு அடிமை யாரு? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க. இன்னொரு அடிமை யாரு? உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க. இந்த 2 நபர்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காபத்துல்லா உள்ள போயிட்டு 2 ரக்காத் தொழுதுட்டு துஆ செய்த வண்ணமாகத்தான் திரும்பி வந்தாங்க. சுற்றி இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். பெரும் பெரும் கோத்திரத்தை சார்ந்தவர்கள் நாம், பெரும் பெரும் பதவிகளில் நாம் இருப்பவர்கள் நாம். ஆனால் நம் அனைவரையும் விட்டுவிட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிமைகளை கொன்று காபத்துல்லாவின் மீது ஏறி வாங்க சொல்கிறார்களே, காபத்துல்லாவிலே தொழுகைக்கு அனுமதி கொடுக்கிறார்களே, இது எந்த விதத்தில் நியாயம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேள்வியை எழுப்பிய போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஒரே குலம் தான், ஒரே ஆளுங்க, எல்லாமே ஒண்ணுதான், இங்க எல்லாம் பிறப்பால எல்லாமே சமம் தான். இன்னைக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வேணாலும் வரட்டும், ஆனா 1400 வருடங்களுக்கு முன்பு இஸ்லாமிய மார்க்கம் எல்லாத்தையுமே சமமா பார்க்குது. ஏன் இப்போ வரையுமே நம்ம தொழுகையில சஃப்ல நின்னா கூட அதே சஃப்ல யார் வேணாலும் நிக்கலாம், டாக்டரும் நிக்கலாம், ஒரு மூட்டை தூக்குறவரும் நிக்கலாம், சேர்ந்து நிக்கலாம், தோல் முகத்தோடு சேர்ந்து நிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு மார்க்கம்
இஸ்லாம் என்ற அந்த ஒரு விடியலை இன்றைக்கு மக்கள் விளங்கலை. இன்னைக்கு சமூக நீதின்னு சொல்லி இன்னைக்கு நிறைய விஷயம் வருது. சமூக நீதின்னு பேசுறாங்க. சமூக நீதி எல்லாமே இன்னைக்கு என்ன ஆகப்படுது? சும்மா சொல்லாலையும் சும்மா எழுத்தாலையும் தான் வருது. சமூக நீதியை செயல்படுத்தியவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சமூக நீதியை நடைமுறையில கொண்டு வந்தவங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. எப்பேற்பட்ட ஈருலக ஒரு தலைவர். அவங்க நினைத்தாங்க சொன்னா உலகமே அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா வசப்படுத்தி கொடுத்திருப்பான். ஆனால் எல்லாவற்றையும் இழைத்து ஏழையாக பிறந்து ஏழையாக வாழ்ந்து ஏழையாகவே மரணித்தவர்கள் தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. இது மட்டும் கிடையாது கண்ணியமானவர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு பண்பு என்ன தெரியுமா? இன்னைக்கு நிறைய இடத்துல ஒருவர் ஏதாவது ஒரு விஷயத்த ஒரு பானத்தை குடிச்சிட்டு கொடுக்குறாருன்னு சொன்னா அதுல மிச்சம் இருக்குன்னு சொன்னா அடுத்தவங்க குடிக்க மாட்டான். இன்னைக்கு இந்த மாதிரி பாகுபாடு இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன செஞ்சாங்க? குடிப்பதற்கு பால் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த மஜ்லிஸ்ல நபி அவங்க என்ன செய்யறாங்க? அமர்ந்திருக்கிறாங்க. சுத்தி பெரும் சஹாபாக்கள் இருக்கிறாங்க. நபி அவங்க பாலை குடிக்கிறாங்க. அவங்களால ஒரு கட்டத்துக்கு மேல குடிக்க முடியல. கொஞ்சோண்டு பால் இருக்கு. பக்கத்துல யாரு பக்கத்துல வலது புறத்துல இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கறது, அவங்களுக்கு முற்படுத்துறது தான் நபி அவங்களுடைய ஒரு வழிமுறை. அதுதான் நம்ம இஸ்லாமிய ஒரு வழிமுறை. நபி அவங்க கத்து தந்த ஒரு விஷயம். வலது புறத்துல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இருக்கிறாங்க. அவங்க ரொம்ப சிறுவன். நபி அவங்களுடைய அந்த மஜ்லிஸ்ல இப்னு அப்பாஸ் ரொம்ப சிறு பையனாக இருந்தாங்க. ஆனா இந்த பக்கம் அதற்கு அடுத்ததுல அபூபக்கர், அதுக்கு அடுத்ததுல உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அதுக்கப்புறம் நிறைய பெரும் சஹாபாக்கள் எல்லாம் இருந்தாங்க. ஆனா அந்த சிறுவன் கிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, தாராளமா கொடுத்துடணும். ஆனா நபி அவங்க எப்படி சொன்னாங்கன்னு சொன்னா, வலது புறமா கொடுக்கறது தான் சுன்னத்து. ஆனா என்னுடைய வலது புறத்துல நீ தான் இருக்கிற, இல்லைன்னா நீ அனுமதிச்சனா நான் அடுத்த பெரியவங்கள்ட்ட நான் கொடுத்துருவேன். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சிறு பையன் தான். ஆனா நபி மீது எவ்வளவு பெரிய அளவு கடந்த ஒரு காதல்னு சொன்னா, யா ரசூலல்லாஹ் இதெல்லாம் என்னால விட்டு கொடுக்க முடியாது. ஏன் தெரியுமா? நான் வேற யாரும் வாய் வச்சு குடிச்சிட்டு தந்தா கூட நான் அதை விட்டு கொடுத்துருவேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடித்து வைத்த அந்த உதடுப்பட்ட அந்த ஒரு குவளையை நான் சுவைக்காமல் நான் வேற யாருக்கும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அந்த நேரத்துல இப்னு அப்பாஸ்ங்கிற அந்த ஒரு சிறுவன் எப்படி ஒரு ஈமானினுடைய ஒரு அந்தஸ்துல நபி அவர்கள் மீது அளவு கடந்த ஒரு காதல்ல இருந்தாங்க. இந்த விஷயங்களை எல்லாம் நம்ம விளங்கணும். ஆக கண்ணியமானவர்களே, இன்றைக்கு எந்த இடத்துல இன்னைக்கு இஸ்லாத்தினுடைய விடியல் தெரியல. இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெண்களினுடைய நிலைகள் அவ்வளவு மோசமா இருக்குது. கேட்டா சுதந்திரம் இல்லை, கேட்டா பெண்ணுரிமையை இஸ்லாம் கொடுக்கல. பெண்ணுரிமைனா என்ன? இன்னைக்கு கடத்தெருவில் நின்றுக்கிட்டு ஜவுளி கடையிலையும் நகை கடையிலையும் இன்னைக்கு வந்து பெரிய பெரிய மால்கள்ல இன்னைக்கு பெண்கள் வேலை பார்க்குறாங்க. பெண்களை வைத்து நம்ம அதை வந்து பெரிய ஒரு சுதந்திரம் நினைக்கிறாங்க. பெண்கள் ஒரு வணிக பொருளாக தான் பார்க்குறாங்க. பெண்கள் இருந்தால் தான் அந்த கடைக்கு வருவாங்க. அதுதான் உண்மை. பெண்கள் இருந்தால் தான் அந்த கடைக்கு வராங்க. இது வந்து சுதந்திரம் கிடையாது. இஸ்லாம் 1400 வருடங்களுக்கு முன்பாக பெண் சுதந்திரத்தை கொடுத்துடுச்சு. பெண் சுதந்திரம் என்பது எல்லாத்தையுமே கொடுத்துடுச்சு. பெண்களை அடிக்கக்கூடாது, பெண்களை துன்புறுத்தக்கூடாது, பெண்களுக்கும் சொத்தில் பங்கு இருக்குது. அமெரிக்கால ஒரு சொத்துரிமைக்காக அமெரிக்கால ஒரு டைரி எழுதுறாங்க, ஒரு வால்யூம் எழுதுறாங்க, 8 வால்யூம் எழுதியிருக்கிறாங்க. சொத்தை எப்படி பங்கு போடலாம் அப்படின்னு சொல்லி 8 வால்யூம் எழுதியுமே அமெரிக்காவில் ஒரு தீர்வு கிடைக்கும். அதற்கு பிறகு ஒரு இஸ்லாமிய அறிஞர்கள்ட்ட சொல்றாங்க, நாங்கள் 8 வால்யூம் எழுதிட்டோம், ஆனால் எங்களுக்கு திருப்தி கிடைக்கல. ஒரு சொத்தை எப்படி பங்கிட்டு கொடுக்கணும்னு சொல்லி நீங்க என்ன 8 வால்யூம் எழுதிட்டீங்க? அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல 2 ஆயத்துல சூரத்து நிசால 2 ஆயத்துல சொல்லிட்டு போயிட்டான். ஒட்டுமொத்தமா யார் யாருக்கு என்னென்ன பங்கு கொடுக்கணும், எத்தனை பிள்ளைகள் இருந்தா எத்தனை பங்கு கொடுக்கணும், பெண் பிள்ளைகள் இருந்தா எத்தனை பங்கு கொடுக்கணும், எந்த குழந்தைகளுமே இல்லைன்னா யார் யாருக்கு அந்த பங்கு போய் சேரணுங்கிறத வெறும் 2 ஆயத்துல அல்லாஹ் தஆலா கூறிட்டு போயிட்டானே. நீங்க என்னத்தை 8 வால்யூம்ல எழுதுறீங்க? ஆக கண்ணியமானவர்களே, எப்படியெல்லாம் வாழ்ந்த ஒரு இஸ்லாமிய சமூகம், எப்படியெல்லாம் இருந்த ஒரு இஸ்லாமிய சமூகம், இன்னைக்கு நம்ம இருக்கிறோம். அறியாமை இன்னைக்கு தலை தூக்கிடுச்சு. இன்னைக்கு மக்கள் கிட்ட இன்னைக்கு அறியாமை அதிகமாயிடுச்சு. அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இன்னைக்கு வைப்பது கிடையாது. அல்லாஹ்வின் மீது இன்னைக்கு நம்பிக்கை இல்லை. சாதாரண ஒரு கருப்பு கயிறு மேல இன்னைக்கு வைக்கிற நம்பிக்கை இன்னைக்கு அல்லாஹ் மேல இல்ல. ஒரு எலுமிச்சை பழம் மேல வைக்கக்கூடிய நம்பிக்கை இன்னைக்கு அல்லாஹ் மேல இல்ல. ஒரு கடை திறக்கிறாரு, அவ்வளவு பெரிய ஒரு விஷயம்லாம் செஞ்சு கடை திறக்கிறாரு. முஸ்லிம்கள் இன்னைக்கு நிறைய இடத்துல நடக்குது. இந்த பகுதிகளில் நான் பார்த்தது இல்லை, ஆனா நிறைய பகுதிகளில் என்னென்ன நடக்குதுன்னு சொன்னா, ஒரு எலுமிச்சை பழமோ ஒரு மிளகாவோ ஒரு கருப்பு கயிறோ ஒரு கல்லையோ கட்டி என்ன செய்யறாங்க, முன்னால் தொங்க விட்டுறாங்க. காரணம் திருஷ்டிக்கு மலக்குமார்கள் உள்ள வரமாட்டாங்க. மலக்குமார்கள் இல்லாத இடத்துல சைத்தான் தான் இருப்பான். அப்போ ஒரு
மேல, ஒரு கல்லு மேல வைக்கிற நம்பிக்கையை இன்னைக்கு நீ ஒரு அல்லாஹ் மேல வைக்கலன்னு சொன்னா உன்னுடைய ஈமான் எந்த அளவு மோசமாக இருக்கு. தாயத்து போடுறாங்க, தாயத்து போடுறாங்க. இது தப்பு. இது ஷிர்க்குல இழுத்துட்டு போற ஒரு விஷயம். அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் தாயத்து போடுறது. தாயத்துல என்னங்க இருக்கு? அதுல ஒரு தகவல நாங்க ஆயத்துல் குர்சியை நாங்க எழுதி நாங்க என்ன செய்வோம்? ஆயத்துல் குர்சியை எழுதி நாங்க அதுல சுத்தி நாங்க கைத்திலையோ இல்ல இடுப்புலையோ நாங்க கட்டி விடுறோம். இதுல என்ன இருக்கு? அவர் என்ன செய்யறாரு? அந்த கட்டின அந்த உடலோட அவர் என்ன செய்யறாரு? கழிவறைக்கு போவாரு, மனைவியோட உடலுறவுல இருப்பாரு, ஜனாபத்துல இருப்பாரு. அப்ப குர்ஆனுடைய ஆயத்துகள் எங்கெங்கெல்லாம் போயிட்டு வருதுன்னு பாருங்க. இதை இன்னைக்கு விளங்குறது கிடையாது. 100க்கும் 200க்கும் இன்னைக்கு என்ன செய்யறாங்க? மக்கள் ஏமாந்து கிடைக்கிறார்கள். ஆக கண்ணியமானவர்களே, ஏமாறுவது என்பது இஸ்லாமிய மார்க்கத்தில் கிடையாது. ஏமாற்றுபவர்களும் இஸ்லாமியர்கள் கிடையாது. ஆக இஸ்லாமிய மார்க்கம் ஓங்கோங்கி ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற அறியாமைகளை எல்லாம் விட்டுவிட்டு குர்ஆனை தவிர மிகப்பெரிய ஒரு தீர்வு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது என்று முஸ்லிம்கள் என்றைக்கு விளங்குகிறார்களோ அன்றைக்கு உலகத்தில் மிகப்பெரிய ஒரு ஆட்சி அதிகாரத்தை நம்ம பிடிப்போம். நம்ம ஒரு மௌத்துக்கு முன்னாடி ஒரு மனுஷன் வாழ்றாரு, வாழ்ந்துட்டு வஃபாத் ஆகிறாரு. அவர் வாழ்ற காலம் எல்லாம் சம்பாதிக்கிறாரு, மனைவியை கட்டுறாரு, பிள்ளைகள் பெறாரு, பிள்ளைகளை படிக்க வைக்கிறாரு, திருமணம் செய்து கொடுக்கிறாரு. ஒரு கட்டத்தில் அவர் என்ன செய்யறாரு? வஃபாத் ஆகிறாரு. அவர் எல்லாருடைய கடமையை நிறைவேற்றிட்டாரா? அதுலயே கடமையை நிறைவேற்றாரு இல்ல, அது ஒரு அடுத்த கட்ட விஷயம். ஆனா இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் இருக்கு தெரியுமா? அவர் அந்த ஒரு குடும்ப வாழ்க்கையை மட்டும்தான் வாழ்ந்து மௌத்தா போயிடுவாரு. இஸ்லாத்துக்காக என்ன செஞ்சாரு? இஸ்லாத்துக்காக என்ன செஞ்சாரு? போர்க்குடி எடுத்துட்டு ஜிஹாதுக்கு போனாரா? இல்ல வேற ஏதாவது ஒரு விஷயத்துக்காக போனாரா? இல்லை. குறைந்தபட்சம் மௌத்துக்குள்ள ஒரு 4 நபருக்காவது இஸ்லாமிய 4 நபர்கள்லாம் முஸ்லிம்களுக்கு கிடையாது, வெளியில இருக்கக்கூடிய மாற்று மத சகோதரர்களுக்கு இஸ்லாமை பத்தி எத்தி வச்சாரா? 4 நபர் அவர் மூலியமா களிமா சொல்லி வந்தாங்களா? இதுதான் பெருமை. இதுதான் பெருமையான ஒரு விஷயம். ஒரு மௌத்துக்குள்ள 4 நபருக்காவது இஸ்லாத்தை பத்தி அழகா சொல்லணும். இன்னைக்கு முஸ்லிம்கள் கூட பள்ளிவாசல்கள்ல அலட்சியமான விஷயங்கள் செய்வாங்க. ஆனா மாற்று மத சகோதரர்கள் பள்ளிவாசலை பார்த்து அவ்வளவு விஷயம் பார்ப்பாங்க, அவ்வளவு கண்ணியமா நடந்துப்பாங்க. அவங்க இன்னைக்கு விளங்குற விஷயம் கூட இன்னைக்கு முஸ்லிம்களுக்கு விளங்கல. அது கண்ணியமானவர்களே, நாம எல்லாம் ஹதீஸ படிச்சிருக்கிறோம். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். நாம எல்லாம் ஹதீஸ படிச்சிருக்கிறோம், நமக்கு எல்லாம் குர்ஆன் தெரியும். ஆனா மாற்று மத சகோதரர்களுக்கு ஹதீஸ் யார் தெரியுமா? நம்ம தான். நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அதுதான். ஏன்னா அவங்களுக்கு ஹதீஸ் தெரியாது. நம்மளதான் ஹதீஸாக பார்ப்பாங்க. நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அதை தான் அவங்க பார்ப்பாங்க. ஆக அப்படிப்பட்ட ஒரு நல்லற வாய்ப்புகளை அல்லாஹ் தஆலா நமக்கு இந்த ஷாபானுடைய மாதத்தில் கொடுத்திருக்கிறான். இஸ்லாம் என்ற ஒரு விடிய வேண்டும் என்று சொன்னால், நாம் எல்லாம் இருளில் இருந்து வெளியே வர வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாத்தினுடைய மார்க்க சட்ட திட்டங்களை பின்பற்ற வேண்டும். அல்லாஹ்வுடைய உதவியோடு நாம் எல்லாம் வெற்றி பெற வேண்டும். அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைப்பதற்காக ஷாபானிலே அதிகமான தயாரிப்புகள் செய்ய வேண்டும். இந்த ஷாபான் மாசங்கிறது இப்படித்தான். ரமலான் இது ஒரு சிக்னல் மாதிரி எடுத்துக்குங்க. இது ஒரு சிக்னல் மாதிரி. ரஜபுடைய மாதங்கிறது ஒரு ரெட் சிக்னல் மாதிரி. ரமலான் வரப்போகுதுன்னு. ஷாபானுடைய மாதங்கிறது ஒரு எல்லோ சிக்னல் மாதிரி. தயாரா இருக்கணும். பச்சை சிக்னல் விழுந்துட்டா என்னது? நேரம் ரமலான் தான். ரமலான் வரப்போது இன்னொரு 30 நாட்கள் தான் இருக்கு. நம்மளாம் ஹயாத்தா இருப்போமா என்னங்கிறது தெரியாது. ஆனா அதுக்குண்டான ஆயத்தமான விஷயங்களை நம்ம எல்லாம் ஷாபான்ல ஆயத்தமாகணும். அப்படிப்பட்ட நல்லடியார்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வஆகிருனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுன்னத்துல்